இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீ தேவனுடைய பிள்ளையானால் அப்படிங்கிற தலைப்பை அடிப்படையாக கொண்டு நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ எப்படி பிள்ளையாகலாம் அப்படிங்கறத பற்றி நம்ம தியானிச்சோம். நம்ம பிள்ளையா இருந்தானா குழந்தையாவே இருக்கக்கூடாது, ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகணும் அப்படிங்கறத பற்றி அந்த வளர்ச்சியை குறித்து நம்ம தியானித்தோம். இன்னைக்கு நம்ம வளர்ந்து புத்திரன் ஆகும் போது, நான் பிள்ளையில பருவத்தில இருந்து நாம் வளரும் போது என்ன நடக்குது? ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி நம்ம பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம வளர வளர நம் யாரு? நம்ம சுதந்திரவாளிகள். எதற்கு சுதந்திரவாளிகள்? தேவனாகிய பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னதெல்லாம் சுதந்திரமா கொடுத்திருந்தாரோ, எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை குமாரனா அனுப்பும் போது, அல்லது இயேசு கிறிஸ்துங்கிற குமாரனுக்கு என்னென்ன உரிமைகள் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதே உரிமைகளும் அதிகாரங்களும் சுதந்திரமும் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் சுதந்திரரானால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். தேவனுடைய சுதந்திரரான நாம கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே. எப்படி கிறிஸ்து சுதந்திரரா இருக்கிறாரோ, எப்படி கிறிஸ்து தேவனுக்குரியவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவனுக்குரியவைகள் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியா இருக்கிறாரோ, அதே மாதிரி நாம் உடன் சுதந்திரரா இருக்கிறோம். யாரு கூட? கிறிஸ்து கூட. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்ப கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்டவர்களா? கிறிஸ்து அப்படிங்கிறது அபிஷேகிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை. இதோடு நம்ம இணைக்கப்பட்டவர்களாய் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுதந்திரங்களை வைத்திருக்கிறாரோ அத்தனை சுதந்திரங்களுக்கும் நாமும் உடன் பங்காளரா மாறுறோம். பாருங்க, ஆனா நம்ம குழந்தையா இருக்க வரைக்கும் நமக்கு இதை பத்தின எப்படி விவரம் தெரியும்? நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கு, நம்ம அப்பா யாரு, என்னென்ன சுதந்திரம் நமக்கு, எப்படி நம்ம சுதந்திரிக்கலாம், இதெல்லாம் பத்தின ஐடியாவே நமக்கு இருக்காது. பாருங்க, குழந்தைகளா இருந்தானா நம்ம வளரும் போதுதான், நாம வளரதான் தகப்பனுடைய அதிகாரங்கள், தகப்பனுடைய சுதந்திரம். பாருங்க, கலாத்தியர் அழகா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கலாத்தியர் 4வது அதிகாரத்துல பவுல் எழுதி இருக்கிறாரு. முதல் 7 வசனங்களை பாருங்க. மேலும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன், நம்ம இப்போ கிறிஸ்துவோட கூட உடன் சுதந்திரவாளியா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கிற காலம் அளவும் பாருங்க, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப நம்ம குழந்தைகளா இருந்தா நம்ம அடிமைகளை போலதான் இருப்போம். நமக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். எப்படி ஒரு சர்வெண்ட் கிட்ட நம்ம பிள்ளைய ஒப்படைச்சு, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோ, என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடு, என் பிள்ளைய கூட விளையாட வை அப்படின்னு சொல்லி நம்ம சர்வெண்ட் கிட்ட, வேலைக்காரர்கிட்ட, விசாரணைக்காரர்கிட்ட பிள்ளைய ஒப்படைக்கிறோம். அப்ப அந்த பிள்ளையானவன் யாரோட கண்ட்ரோல்ல இப்ப இருக்கிறான்? சர்வெண்டோட, விசாரணைக்காரரோட கண்ட்ரோல்ல இருக்கிறான். அவனுக்கும் பிள்ளைங்கிறவன் சுதந்திரவாளி தான். ஆனா அவன் சிறு பிள்ளையா இருக்கிறதுனால, அவனுக்கு விவரம் ஒண்ணும் தெரியாததுனால அவனுக்கும் வீட்டு வேலைக்காரர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா இதுவே பிள்ளை வளரும் போது, அவன் விவரம் புரிந்து கொள்ளும் பொழுது, அவன் விவரம் தெரிஞ்சுக்கிற போது வீட்டு விசாரணைக்காரங்களுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு மேல வர்றான், எஜமானா வர்றான். இவங்க இந்த வேலைக்காரங்க லேட்டா வராங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளாயிடுறான். அப்பதான் அவனுக்கு தாய் யாரு, தனக்குள்ள உரிமை என்ன, தனக்குள்ள அதிகாரம் என்ன அப்படிங்கறதே தெரியுது. அது வரைக்கும் சர்வெண்ட் சொல்றபடி கேட்டு சர்வெண்டோட கண்ட்ரோலுக்குள்ள கீழ்பட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? எப்படி நம்ம இயேசுவை விசுவாசிச்சு அவருக்கு பிள்ளையானமோ அப்பவே நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் 6ஆம் வசனத்தை பாருங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால்
இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க, புத்திரனா வளர்றீங்க, கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டீங்க, கொஞ்சம் விவரம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இப்ப என்ன நடக்குது? நீ இனி அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். இனிமே நீங்க சர்வெண்ட் மாதிரி அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்க வேண்டியது இல்ல, அவங்க கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியது இல்ல. நமக்கு கிறிஸ்து நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனை ஆனால் நல்ல கவனிங்க, கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமா இப்ப நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் விவரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துவோடனு கூட உடன் சுதந்திரவாளி ஆயிரும். கிறிஸ்துவோடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, யோபுங்கிற பக்தன் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சம்பவம். யோபுடைய சரித்திரம், அவருடைய பாடுகள் அவ்வளவு கொடுமையான பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த பாடுகள் வழியா போகும்போது அவர் உடனே என்ன கடவுள்னு சொல்லிட்டு நானும் கடவுளே தேவனேன்னு சொல்லி நம்பி இருந்தேன். என்னோட வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்ப்பா, ஒரே நோய், ஒரே எதிர்பாராத விபத்துகள், பிள்ளைகள் இழப்பு, மரணம், நோய், இப்படி மாதிரி நான் உழண்டு கொண்டு இருக்கிறேன். என்ன வாழ்க்கை, என்ன கடவுள் அப்படின்னு சொல்லல அவர் சொல்றாரு. அவர் தன்னுடைய தேவனை பற்றி அவர் வளர்ந்திருந்ததுனால, அவர் புரிஞ்சு கொண்டிருந்ததுனால அவர் தேவனை பற்றி சொல்றார். அவர் என்ன கொன்னு போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன், கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு தானே சொன்னாரு. ஆண்டவர் என்ன அவரை கொண்டு போட்டுட்டாரா? பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அவருடைய பாடுகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலம்தான். அது ஒரு சவால். கர்த்தர் சாத்தான் கிட்ட சவால் விட்டு, என் பிள்ளை மேல நீ கண்ணு வச்சுட்டியா, அவன் என் பிள்ளை அண்ட சொல்றாரு. பாருங்க, யோபு தேவ பிள்ளை. அவன் பிள்ளையானா அவன் சுதந்திரன். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரன். தேவனை பற்றிய அறிவுடையவன், தேவனை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவன். ஆண்டவர் சொல்றாருல்ல, சாத்தாண்ட சொல்றாரு, நீ கவனம் வச்சிட்டியா கண்ணு, சரி அப்போ நீ பாரு சவால், அவன் என் பிள்ளையாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக தான் அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாடுகள் வந்ததுனாலும் கொஞ்சம் போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர் கொன்னா போட்டாரு இல்லையே, அவருடைய பாடுகள் எல்லாம் சீக்கிரத்துல முடிஞ்சு போச்சு. அவர் எவ்வளவு காலம் எவ்வளவு சம்பவம் அவ்வளவு செல்வாக்கோட வாழ்ந்தாரோ அதை கம்பேர் பண்ணும்போது அவருடைய உபத்திரவங்கள் பாடுகள்ங்கிறது கொஞ்ச காலம். அவர் தேவனை பற்றி புரிந்து கொண்ட பிள்ளையா இருந்ததுனால அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை பாருங்க, 2 மடங்கு ஆசீர்வாதம், எல்லாத்தையும் 2 மடங்கு யோபு திரும்ப பெற்றுக்கொள்றார். அவரோட கூட பாடுபடுறதுனால என்ன ஆகுது? அவருடைய மகிமை வெளிப்படுது. அப்படி நம்ம இன்னும் அவருடைய சுதந்திரத்துல நம்ம பங்காளிகள் ஆகிறோம். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தர்றது என்ன? நம்ம குழந்தைகளா இருந்தோம், வளர்ந்தோம், இப்ப நம்ம பிள்ளைகள் இன்னும் குட்டி பிள்ளைங்க அல்லது குழந்தைகள்ங்கிற நிலையில இருந்து நம்ம மேல தேவனை பற்றி அறிகிற அறிவுல, தேவனை புரிந்து கொள்ளுகிற லெவலுக்குள்ள வந்தோம். அதனால பாடு உபத்திரம் வந்தா கூட அதுல உறுதியா நிக்கிற அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம தகப்பன் நம்ம எதையும் இழந்து போக விடுகிறவர் அல்ல, எதை இழந்தாலும் அது ரெட்டிப்பாய் தருகிறவர் அப்படிங்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் இன்னும் நீ பிள்ளையானா, நீ தேவனுடைய பிள்ளையானா, இன்னும் உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு, இன்னும் நீ உன் தகப்பனை பத்தி என்னதெல்லாம் புரிஞ்சுக்க போற, இன்னும் உனக்கு என்ன மேன்மையான சாக்கியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து படிக்கலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற மகத்தான சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் குழந்தைகளா இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் அநேக நன்மைகளை சுதந்திரிக்கும்படி, பாடு வந்தாலும் ஆண்டவரே அநேக நன்மைகளை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று உமக்கு பிள்ளைகளாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த வளர்ச்சிக்குள்ளாக எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனிமேலும் வருகிற நாட்களில் தகப்பனே, நாங்கள் வளர்ந்த பிள்ளைகளாய் உம்மை பற்றி ஆண்டவரை இன்னும் எதை உங்ககிட்ட இருந்து அறிந்து கொள்ளவும், உங்களை பற்றி புரிந்து கொள்ளவும், இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.